கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024 ஆண்டில் கடந்த 8 மாதங்களாக கர்த்தர் நம்மை பல நேரங்களிலே பலவிதமான உபத்திரத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், நெருக்கப்பட்ட சூழ்நிலை மத்தியில கூட நமக்கு எந்த விதமான சேதத்தை விளைவிக்காத வண்ணமாக ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து அவருடைய கிருபையினாலும் மகிமையினாலும் இந்நாள் வரை வழிநடத்த வந்த தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், அதாவது செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திரு வாக்கு தத்துவம், அது 2 நாளாகமும் 19 அதிகாரம் 11 வசனத்தில் கடைசியில் உள்ள 3 வரிகளில், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். இந்த வாக்கு தத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது முன்பாக நம்ம கண்கள் மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அப்பாவும் கோடி கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, இந்த மாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமென்று நிறைவேற்றும்படி கூட பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்தரிக்கிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு மூலம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதும் வழக்கமாயிற்று. அதனை எப்படி முறியடிப்பது, கவலையில் இருந்து எப்படி வெளிவருவது என்று யோசிக்காமல் அதிலே மூழ்கி கஷ்டப்படுகிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று லூக்கா 10 அதிகாரம் 41-42 சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்களும் இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை பண்ணுவார் என்ற வார்த்தை கொண்டு நாம் தியானிக்கும் போது, அந்த வார்த்தை கொண்டு நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதுமாக எந்த காரியத்தை குறித்து நீங்க ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். உலகத்தின் மத்தியில, உலகத்தார் மத்தியில, உறவினர்கள் மத்தியில எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்துல திரும்ப உன்னை உயர்த்தவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் இந்த மாதம் கர்த்தர் உன்னை கொடுத்த ஒரு பாக்கியமா நீங்க நடத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார் என விசுவாசிப்போம். இந்த 2 நாளாகவும் 19 அதிகாரத்தில் 11 வசனத்தில் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை, நீங்கள் திடமனதா இருந்து காரியங்கள் நடத்துங்கள். திடமனம் என்பது என்ன, திடமனம் என்பது என்ன, அது குறித்து நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரமில்ல, இந்த திடமனது குறித்து 3 கோணங்களில் நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். திடமனம் என்பது என்ன அப்படின்றத பத்தி நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். திடமனம் என்பது முதலாவது பயமில்லாமல் இருப்பது. 2வது திடமனம் என்பது எச்சரிக்கையாக இருப்பது. 3வது திடமனம் என்பது உறுதியாயிருப்பது. இந்த 3 காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது திடமனம் என்பது பயமில்லாமல் இருப்பது. நமக்கு அநேக காரியங்களை குறித்து ஒரு விதமான பயம். இந்த காரியம் நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து மற்றவர்கள் மத்தியில் நம்ம பேசும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அப்படின்றது ஒரு தயக்கம், ஒரு பயம். அதனால எந்த காரியத்தை குறித்து நம்ம முயற்சி செய்தாலும் அதில் தோல்விதான் காண்கிறோம். காரணம், ஒரு காரியத்தை குறித்து அநேகர் இடத்துல நம்ம கேட்டு அதன் மூலமா நம்ம அந்த காரியத்தை வெற்றி பெறலாம் என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. உன்னுடைய காரியத்தை குறித்து அநேக
மனுஷரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார், உங்களுடைய ஆலோசனை அவர் கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய தேவனிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து, அந்த வசனத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து அதை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அது பெரிதாக இருக்கிறது. அது அங்கு பயமில்லாமல் நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதான் சொல்றாரு, திடமனதா இருந்து காரியங்கள் நடத்துங்கள், பயமில்லாமல் இருங்கள். எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யோபு பக்தன் சொல்றான், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு 3:25 சொல்லி இருக்கிறது. அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்க காரியத்தை குறித்து நீங்க தொடர்ந்து அது குறித்து நீங்க செய்ய ஆரம்பித்துருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்க கர்த்தர் எப்போது உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா மனுஷனுக்கு நீங்கள் பயப்பட பயம் கண்ணியை வரவைக்கும் என்று நீதிமொழிகள் 29:15 சொல்லி இருக்கிறது. அப்போ எந்த மனுஷனுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நீங்கள் பலங்கொண்டு திடமானதா இருங்கள், அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படி வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும், அதை குறித்து அறிக்கையிட வேண்டும். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கமானால் தொடர்ந்து நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். பயம் நமக்கு ஒரு காரணமாகிறது, அது நமக்கு தவிப்புகள் உண்டாகிறது. அதனால பல கவலைகள் வந்து நம்மளை சேர்ந்து சேருகிறது. இந்த கவலை, பயம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கவலை வந்துவிடும். அப்ப அந்த கவலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். முதலாவது நமக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கி போடணும். அப்ப திடமனம் என்பது பயமில்லாமல் இருப்பது. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும், மற்ற யாருக்கும் பயப்படக்கூடாது. அப்போதான் அவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அப்போதுதான் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்போ உங்களுடைய விருப்பம் அவர் கேட்க விரும்புகிறார். அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்கள் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட பயம் நமக்கு அவசியமானது. இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள வேலை செய்யல அநேக இந்த உலகத்தர் மத்தியில் வாழும்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பயந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் இந்த மாதத்தில் நோக்கி சொல்லுகிறார், அல்லேலூயா, தைரியமாய் நீங்க நடத்துங்கள் என்றாரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எச்சரிக்கை இருந்த காரியத்தை நடத்துங்கள். எச்சரிக்கை என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எந்த காரியத்திலும் பயப்படக்கூடாது. உங்களோட வேலை செய்ய, அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் நியமித்து வைத்திருக்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட அவரே இடைப்படுவார். அதே 2 நாளாகமல் 19:7 வாசிக்கும் போது அவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க கடவுது, எச்சரிக்கை இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றார். அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். அப்போ எச்சரிக்கையா இருந்து காரியங்கள் நடத்தும் போது எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நாம் திடமனம் என்பது பயமில்லாமல் இருப்பது, அதை பத்தி கொஞ்ச நேரம் தியானித்தோம். 2வது திடமனம் என்பது எச்சரிக்கை குறிக்கிறது. 2 நாளாகவும் 19:7 சொல்லியிருக்கிறார், எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயம் முகத்தாட்சியும் இல்லை என்றார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். முதலாவது சொல்லப்பட்டு பயம் இல்லாமல் காரியங்கள் நடத்துங்கள். 2வது எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். நாம் ஒரு காரியத்தை துவங்கும் போது மனுஷனின் ஆலோசனை அதிகமாக கேட்கக்கூடாது. அதனால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றார்கள் தங்கள் பதிலை சொல்லி நம்மை மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நம்மை மாற்றி விடுகிறார்கள்.
நீங்கள் கூடுமான வரைக்கும் அவர்களை தவிர்த்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். தேவன் அப்பொழுதுதான் நமக்கு உதவி செய்வார். எப்படி என்றால், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு தெரியப்படுத்துவார். ஆமென், ஆமென். மனுஷன் நம்ம வஞ்சிக்காதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை துவங்குகிறோம், இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நாம் மற்றவரிடத்தில் ஆலோசனை கேட்பது காட்டிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்து இருக்கிற சத்தியத்தைக்குள் நமக்கு வழிநடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். அப்ப அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு அதன்படி ஜெபிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது கர்த்தர் நம்ம இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்று நமக்கு ஆலோசனை தருவார். அல்லது ஆவியானவர் நமக்கு ஏவுதல் மூலமாக நமக்கு அதை செய்ய வைப்பார். அல்லது ஊழியக்காரர் மூலமாக வார்த்தைகளை கொண்டு நம்மளை நடத்தி செல்வார். அதனால எச்சரிக்கையாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். திடமனம் என்பது எச்சரிக்கையாயிருந்து செய்வது. அப்ப இந்த மாதத்துல, செப்டம்பர் மாதத்துல நீ எந்த காரியம் துவங்கினாலும் சரி, அது வேலையா இருந்தாலும் சரி, அது தொழிலா இருந்தாலும் சரி, வேற விதமான ஒரு காரியம் இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் சமூகத்தில் முதல்ல கேட்க பெற்றுக்கொள்ளுங்க. அமருங்க, கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 35 சொல்லி இருக்கிறது, வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம தேவனிடத்தில் முறையிடும் போது கர்த்தர் நம்மளுடைய சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. பல நேரங்களில நமக்கு சூழ்நிலை எதிராக இருக்க காரணம் நம்முடைய ஆலோசனை மனிதனிடத்தில் கேட்கிறோம். அதாவது உற்றாரினத்தில் உறவினத்தில் கேட்பதனால அவர்கள் ஏற்றவர்கள் சில ஆலோசனை சொல்லி நம்மளை அதை மேற்கொள்ள முடியாதபடி தடுத்து விடுகிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். கர்த்தர் உத்தமனுக்கு துணை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்துல நீங்க நடத்தி செல்லுங்க. கர்த்தர் அங்கு உதவி செய்வார். ஆமென். மூன்றாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட் திடமன் என்பது பயமில்லாமல் இருப்பது. இரண்டாவது பாயிண்ட் எச்சரிக்கையா இருப்பது. மூன்றாவது பாயிண்ட் திடமனம் என்பது உறுதியா இருப்பது. ஆமென். இந்த உறுதியை பற்றி நாம் சற்று தியானிப்போம். யோபு 17:9 நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதி இருக்கணும். நம்முடைய ஜெபத்துல ஒரு உறுதி இருக்கணும். அதான் ரோமன் 12:12 சொல்லி இருக்கிறது, ஜெபத்திலே உறுதியா தரித்து நில்லுங்கள். அப்போ உறுதி இல்லாம தொடங்குற எந்த காரியமும் நமக்கு சக்சஸ் ஆகாது, வெற்றி அடைய முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதியாக தேவனை நம்மை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு வேலையை அல்லது காரியத்தை செய்து முடிக்க உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்காக தொடர்ந்து ஜெபித்தல் வேண்டும், அதற்காக தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் எடுத்து தியானிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தின் மீது தொடர்ந்து நீங்க உறுதி எடுத்து அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க விட்டுவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஜெபத்துல என்ன தடை வந்தாலும் சரி, அதை மேற்கொண்டு நாம் ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறைந்த வரைக்கும் உறுதியா பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரியர் 3:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உறுதியா இருந்து ஜெபத்திலே உறுதியா தரித்து நின்று இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேலைகளை நம்ம அசதியா செய்யக்கூடாது. அது ஜெபம் எடுத்தாலும் சரி, அல்லது வேத வசன தியானிப்பு இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதில் அசதியாக நாம் எதுவும் நம்ம பயன்படுத்தக்கூடாது.
தேவனுக்கு சித்தமான காரியங்களை நம்ம ஈடுபட்டு தேவன் இந்த காரியத்தை செய்ய சித்தமா இருக்கிறாரா முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த காரியத்தை எடுத்து நம்ம செய்ய வேண்டும். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு திட்டோட்டமா சொல்லி இருக்கிறார், நீங்க எந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து வேத வாசனம் தியானித்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த காரியத்தை குறித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ, அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லிக்கிறார், திடமனதமாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை என்றார். அதாவது கர்த்தர் உத்தமனுக்கு துணை என்கிறார். அப்ப இந்த மாதத்துல 3 விதமான காரியத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். முதலாவது ஒன்று, நீங்க எந்த காரியத்தை நடத்தினாலும் திடமனதா இருக்க சொல்லுகிறார். திடமனம் என்பது பயமில்லாமல் காரியத்தை நடத்துங்கள். திடமனம் என்பது எச்சரிக்கையா இருந்த காரியத்தை நடத்துங்கள். 3வது, திடமனம் என்பது உறுதியா இருந்து அந்த காரியத்தில வெற்றி பெற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த 3 காரியங்களிலே 3 விதமான வார்த்தை கொண்டு அடியன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த அதை நீங்க விசுவாசித்தால் இந்த 3 காரியத்தின் நிமித்தமாக தொடர்ந்து இதை பின்பற்றி நீங்க நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்க காரியங்களை வெற்றி சேர்க்க பண்ணுவார். உங்க குடும்பம் செழிக்கும், நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த 3 விதமான வார்த்தைக்காக கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வார் என்ற விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக இதை தியானித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக செய்வனை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படியாக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறோம். கண்கள் மூடுங்க. முடிவு ஜெபம். நல்ல பிதாவே, அப்பா அம்மா கோடி கோடி சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக நன்றி. நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தை கொண்டு தியானித்தோம். இது ஒவ்வொரு உள்ளத்திலே பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஏசு ரத்தம் ஜெயம். இயேசு மூலை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.